இன்றைக்கு யூரோப் யூனியன் ஐநாவினுடைய அவையிலே தெரிவித்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் யூரோப்பினுடைய நாடுகள் ஒரு முக்கியமான திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதிலே பிரான்ஸ், இங்கிலாந்து, டென்மார்க், கிரீஸ், அதே போன்று ஸ்லோவேனியா ஆகிய நாடுகள் மிக முக்கியமான ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, யுத்தத்திற்கு பிறகுண்டான காசாவிலே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எந்த அதிகாரங்களும் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அதை ஒப்புக்கொண்டாங்க. ஆட்சியை கையளிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்சி மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம், ராணுவம் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும்ங்கறாங்க. அதுதான் நியாயமும் கூட என்று அரபு நாடுகளை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய அறிக்கையாகத்தான் அந்த அறிக்கை இருக்கிறது. அரபு நாடுகளுடைய அறிக்கையை தான் ஐரோப்பிய யூனியன் வழிமொழிந்திருக்கிறது என்பது இந்த இடத்திலே பாராட்டத்தக்க ஒன்றாக இருக்கிறது. எனவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் ராணுவமாக இவங்க இருக்கிற போது இவர்களுடைய நிழல் அரசாகத்தான் அவர்கள் இருக்க போகிறார்கள் என்பது மாத்திரம் யதார்த்தமான உண்மை. அதை அரபு நாடுகளும் புரிந்து கொண்டுதான் அறிவித்திருக்கின்றன. அதை புரிந்து கொண்டுதான் ஐரோப்பிய யூனியனும் இப்படி ஒரு பூசி மொழுகுகிற ஒரு அறிக்கையை சொல்லி அரபு நாடுகளின் பக்கம் தாங்கள் நிற்பதை மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 47வது நாளாகவும் இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காசாவில் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட அதே அளவுக்கு இல்லாவிட்டாலும் அதிலிருந்து ஒரு 25% தாக்குதல்கள் தற்போது வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையினுடைய நகரங்களில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஜெனின், தூபாஸ் போன்ற நகரங்களில் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்துவது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஜெருசலம் நகரிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமாக இருக்கிற புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளுக்குள் நேற்றைய தினமும் பலவந்தமாக நுழைந்து இஸ்ரேலியர்கள் யூத கடும்போக்காளர்கள் தல்முதிக் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்தும் இரவு தொழுகைகளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆண்களாக இருந்தால் 55 வயதுக்கு மேற்பட்டவர்களும் பெண்களாக இருந்தால் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களும் மாத்திரம்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் இரவு தொழுகைகளுக்கு வர முடியும் என்கிற அறிவிப்பு இருக்கக்கூடிய நேரத்திலும் அதையும் மீறி இஸ்ரேலுடைய அடக்குமுறைகளையும் தாண்டி தொழுகைக்காக இளைஞர்களும் படையெடுக்கக்கூடிய காட்சிகளும் அங்கே நடந்தேறி வருகிறது. உண்மையில் பாலஸ்தீன மக்களுடைய மார்க்க ரீதியிலான ஈடுபாடுகள் வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது, மெச்சத்தக்கது என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள்ளாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் உடனடியாக சமாதானத்தினுடைய 2ஆம் கட்டத்திற்கு நகர வேண்டும் என்று சொல்லியும் எக்காரணம் கொண்டு மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க கூடாது என்று சொல்லியும் பாலஸ்தீனமாக இருந்து விடட்டும், நாங்களாக இருந்து விடுகிறோம் என்கிற நிலைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது முதல் கட்ட சமாதான உடன்படிக்கை 40 நாட்களாக முடிவுற்றதற்கு பிறகு இந்த கடந்த 6 நாட்கள் சமாதானமும் இல்லை, சண்டையும் இல்லை என்கிற நிலையில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவ்வப்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசாவுக்குள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தெற்கு காசா ரஃபா பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய ஷபூரா மருத்துவமனையினுடைய பகுதிகளில் இன்றைக்கு துப்பாக்கி சூடுகளை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. இருப்பினும் தாக்குதல்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற நிலையில் ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான அதிகாரியாக இருக்கக்கூடிய அல்பானிஷ் அவர்களும் இதை வன்மையாக கண்டிப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய சுமார் 44 மையவாடிகளை மொத்தமாகவும் பகுதியாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அழித்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வருத்தத்துக்குரிய செய்திகளாக பதிவாகி இருக்கிறது. யுத்தம் நடக்கும், அந்த யுத்தத்தில் பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள், ராணுவம் கொல்லப்படுகிறது.
கொல்லப்படுகிறது, இதுவெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் எவ்வளவு வெறியும் வேட்கையும் இருக்கக்கூடிய ஒரு சாராராக இருந்தால் யுத்தத்திலே கொல்லப்படுகிற சகோதரருடைய ஜனாசாக்களை கூட எடுத்து சென்று அதை சிதிலப்படுத்தி அதனுடைய உறுப்புகளை திருடி கொண்டு வந்து அரைகுறை உடல்களாக ஒப்படைத்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறி இருந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல 44 மையவாடிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, மொத்தமாக புல்டோசர்களால தோண்டி வீசப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய சனத் என்கிற உண்மை சரிபார்ப்பு பிரிவு அதனுடைய வீடியோக்களையும் சேட்டலைட் காட்சிகளையும் ஒப்பிட்டு இதனை சரிபார்த்திருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான கொடூரங்களை கூட அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி சில பகுதிகளில் வெகுஜன புதைகுழிகள் மேலதிகமாக கண்டெடுக்கப்படுகிறது என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் 200 பேர் 300 பேரை ஒன்று சேர்த்து புதைத்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹு ஆலம், காசாவினுடைய நிலை நம்ம எதிர்பார்த்ததை விட மோசமாக இருக்கிறது. யுத்தத்திற்கு பிறகு பல இடங்களை தோண்டுகிற போதுதான் வரிசையாக ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்படுகிற காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. வல்ல ரஹ்மான் மரணித்த சகோதரர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும், ஷஹீதுகளுடைய அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும். அந்த மண்ணுக்காக, அந்த மக்களுக்காக, அந்த நாட்டிற்காக, தாங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திற்காக அவர்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களை பொரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு யூரோப் யூனியன் ஐநாவினுடைய அவையிலே தெரிவித்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் யூரோப்பினுடைய நாடுகள் ஒரு முக்கியமான திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதிலே பிரான்ஸ், இங்கிலாந்து, டென்மார்க், கிரீஸ், அதே போன்று ஸ்லோவேனியா ஆகிய நாடுகள் மிக முக்கியமான ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, யுத்தத்திற்கு பிறகுண்டான காசாவிலே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எந்த அதிகாரங்களும் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்கள் வலியுறுத்தியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. காசாவினுடைய இறுதி திட்டம் என்கிற பெயரில் அரபு நாடுகள் ஒன்றிணைந்து அரபு இஸ்லாமிய திட்டம் என்கிற பெயரில் காசாவுக்கான வளர்ச்சி திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாகத்தான் ஐரோப்பிய நாடுகள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, எக்காரணம் கொண்டும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வேறு நாடுகளுக்கு அனுப்புவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கட் அண்ட் ரைட்டாக அரபு நாடுகளுக்கு சப்போர்ட்டிவாக அமெரிக்காவுக்கு எதிராக நிற்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, பிரான்ஸ் போன்ற நாடுகளே இதற்கு எதிராக நிற்கிறார்கள், பிரித்தானியா இதற்கு எதிராக நிற்கிறது என்பது டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு மரண அடியான வார்த்தையாகவும் இருக்கிறது. என்னன்னா, அமெரிக்கா எப்படி நாம் ஒரு வல்லரசாக பார்க்கிறோமோ அதற்கு நிகராக இருக்கக்கூடிய நாடுகளாகத்தான் நம்ம பிரித்தானியாவையும் அதே போன்ற பிரான்சையும் பார்க்க முடியும், ஜெர்மனையும் பார்க்க முடியும். இப்படியான நாடுகள் எல்லாம் தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக காசா விவகாரத்தில் நிற்கிறார்கள். காசாவிலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும், அந்த ஆட்சி மாற்றம் அங்கிருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டீமை கொண்டு அமைக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அரபு நாடுகள் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களோ அதையெல்லாம் அவங்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மாத்திரம் எந்த திட்டத்திலும் தலையிடக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்ரேலுக்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்குது. ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அதை ஒப்புக்கொண்டாங்க. ஆட்சியை கையளிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்சி மாற்றத்தை நாங்கள் கொண்டு பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம், வெப்பனை கீழே வைக்க முடியாது, ராணுவம் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறாங்க. அதுதான் நியாயமும் கூட என்று அரபு நாடுகளை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய அறிக்கையாகத்தான் அந்த அறிக்கை இருக்கிறது. அரபு நாடுகளுடைய அறிக்கையை தான் ஐரோப்பிய யூனியன் வழிமொழிந்திருக்கிறது என்பது இந்த இடத்திலே பாராட்டத்தக்க ஒன்றாக இருக்கிறது. எனவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் ராணுவமாக இவங்க இருக்கிற போது இவர்களுடைய நிழல் அரசாகத்தான் அவர்கள் இருக்க போகிறார்கள் என்பது மாத்திரம் யதார்த்தமான உண்மை. அதை அரபு நாடுகளும் புரிந்து கொண்டுதான் அறிவித்திருக்கின்றன. அதை புரிந்து கொண்டுதான் ஐரோப்பிய யூனியனும் இப்படி ஒரு பூசி மொழுகுகிற ஒரு அறிக்கையை சொல்லி அரபு நாடுகளின் பக்கம் தாங்கள் நிற்பதை மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் அரபு நாடுகளுக்கு காசாவுடைய விவகாரத்தில் அடுத்த கட்ட முடிவெடுப்பதற்கான சிறப்பான வாய்ப்பாக இந்த வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்தும் நம்முடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய நண்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம் தான், நாம் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் சமூகத்திற்கு தேவையான பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கிற போது பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை நாடு முழுவதும் கொண்டு சேர்க்கிற பணியை மேற்கொண்டு வருகிறோம். அதே போன்று வெள்ளம் போன்ற அனர்த்தங்கள் ஏற்படுகிற போதும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஓடோடி சென்று செய்து வருவதையும் நீங்கள் அறிகிற அதே நேரம் எந்த ஒரு மக்கள் தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம்.
வருகிறோம். இவை அத்தனையும் நீங்கள் தருகிற சதகா தான தர்மங்களை கொண்டுதான் செய்து வருகிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான நோன்பு பிடிப்பதற்கான நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக உங்களை நாடி நிற்கிறோம். அந்த மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக இறைவனுக்காக வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை தான் இந்த வீடியோவினூடாக முன்வைக்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம அத்தனை பேர் 3 வேளை உணவுகளை ரொம்ப மகிழ்ச்சியாக உண்டு நோன்புகளை பிடிக்கிற நேரம் ஒரே ஒரு வேளை நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவில்லாமல் கஷ்டப்படுகிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நோன்பு நெருங்குகிற போதே எங்களை ஏதாவது இடத்துல சேர்த்துக்கிறங்க, எங்களை மறந்துடாதீங்க, எங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் அவர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் கேட்கிறாங்களே தவிர அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு காட்டியும் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள். எனவே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற இந்த நட்பணியிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் நாம் ரமலானை அடைந்திருக்கலாம் அல்லது நாளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற அந்த நட்பணியில் கைகோர்ப்போமாக, இணைவோம், ஒன்றாக இணைவோம், அந்த மக்களுக்காக உழைப்போம். நாளை மறுமையிலே கண்டிப்பாக நமக்குரிய ஈடேற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவினூடாக உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நட்பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் உங்களுடைய சதகா மற்றும் தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு தாராளமாக வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கியதற்கு பிறகு அதனுடைய பற்றுச்சீட்டை முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி உதவுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக, நாளை மறுமையிலே வெற்றி பெறச் செய்வானாக. இந்த ஏழை எளிய மக்களுக்கான பணியிலே நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைவோம், சதகாக்களை செய்வோம், பகிர்ந்தளிப்போம், நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம். இந்த செய்திகளுக்கு மத்தியிலே நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையிலான அரசாங்கம் இன்னும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் மீதான புதிய தடைகளை அவர்கள் விதித்திருக்கிறார்கள். ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நமக்கெல்லாம் தெரியும், யமன்ல இருந்து தொடர்ந்து செங்கடல் பார்டர்ல வரக்கூடிய அமெரிக்க இஸ்ரேலிய கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கப்பல்களை அவர்கள் தகர்த்திருக்கிறார்கள். செங்கடலையே ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஒரு 1.5 ஆண்டுகளாக அமெரிக்கா தலைமையிலான, பிரிட்டன் தலைமையிலான அரசாங்கங்களுக்கே அவர்களை அசைத்து பார்க்க முடியாத ஒரு நிலையாக அந்த நிலை இருந்தது. மட்டுமல்லாமல் 2020 கிலோமீட்டர்களை தாண்டி யமன்ல இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் வரைக்கும் அவர்கள் நடத்தி சிம்ம சொப்பனமாக தங்களுடைய பலத்தை நிரூபித்துக் கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினம் இரவு கூட அமெரிக்காவினுடைய M69 வகையான ஒரு ட்ரோனை, படு பயங்கரமான மிக துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய ட்ரோனை, ஆளில்லா விமானத்தை தரையிறக்கி இருக்கிறோம், மொத்தமாக கைப்பற்றி இருக்கிறோம் என்று ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்கா அவர்கள் மீதான புதிய தடைகளை அறிவித்திருக்கிறது. அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஹூதிகளை சேர்ந்த, ஹூதிகளுக்கு வெளிநாட்டிலிருந்து ஆயுதங்களை உள்ளே கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்கிற பெயரில் ஹூதிகளுடைய மிக முக்கியமான 7 தலைவர்கள் மீது வெளிநாட்டு பயண தடைகளையும் அவர்கள் விதித்திருக்கிறார்கள். எந்த நாடுகளுக்கு அவர்கள் வந்தாலும் அவர்களை கைது செய்து தாருங்கள் என்கிற கோரிக்கைகளையும் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்க எங்களுக்கு என்ன தடை போட்டாலும் பிரச்சனை இல்லை, நாங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறோம், எங்களுடைய பாலஸ்தீன மக்களுக்காக, எங்களுடைய உறவுகளுக்காக எங்களுடைய துணை எப்போதும் இருக்கும் என்கிற அறிவிப்பை நேற்றைய தினமே ஹூதிகள் உடனடியாக விடுத்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா எதையோ செஞ்சு பார்க்கறாங்க, அடக்கி பார்ப்போம்னு பார்க்கறாங்க, இவங்களும் அடங்குற மாதிரி தெரியலையே என்று சொல்லி இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்பே வெளி பிதுங்கி நிற்கக்கூடிய நிலைகளும் மாறி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிற இந்த நேரத்தில் தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விட்காஃப் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தான் மத்திய கிழக்குக்கு வருவதற்கு இருப்பதாகவும், மத்திய கிழக்கினுடைய சவுதி அரேபியா முதல் இஸ்ரேல் வரைக்கும் உண்டான அனைத்து அரபு நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகளை நடத்த இருப்பதாகவும், தான் வருகிற வரைக்கும் யுத்த நிறுத்தத்தினுடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படாவிட்டாலும் இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பிக்க கூடாது என்கிற ஒரு
உத்தரவை இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்த வாரம் அளவில் விட்காஃப் அவர்கள் மத்திய கிழக்குக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நேரடியாக அவர் இஸ்ரேலுக்கு செல்கிறார். இஸ்ரேலிலிருந்து நேரடியாக சவுதி அரேபியா சென்று சவுதி அரேபியா, கத்தார், அதற்கு பிறகு ஈஜிப்ட் என்று பல நாடுகளுக்கும் அவர் பயணிக்க இருக்கிறார் என்கிற நிலையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்களுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டாலும், முதல் கட்டத்தை நீட்டிக்க அவர்கள் விரும்பாவிட்டாலும் எக்காரணம் கொண்டும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே 40 நாள் முடிவுற்றிருக்க நிலையில இந்த முதல் கட்டத்தை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நீட்டிப்பதற்குத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்பி இருந்தார்கள். அப்படி நீட்டித்துக் கொண்டால் நிரந்தர யுத்த நிறுத்தம் பேச்சே கிடையாது, பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்கணும்ங்கிற பேச்சே கிடையாது. அவங்க ஆக்களை வெளியே எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, நினைச்ச நேரம் திரும்ப வந்து யுத்தம் பண்ணிக்கலாம் என்கிற ஒரு நிலையை விட்டு வைக்க பார்த்தாங்க. ஆனா அதற்கு எக்காரணம் கொண்டும் ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவான ஒரு யுத்தியை கடைபிடித்து வருகிறார்கள். உண்மையிலேயே அது ஆச்சரியத்தக்க விதமான ஒரு நுணுக்கமான செயல்பாடு தான். இந்த மாதிரி தொடர்ந்து அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடே களம் இறங்கி அழுத்தம் கொடுக்கிற நேரத்தில் யாரா இருந்தாலும் பயந்து போய் நம்ம எத்தனை பேரை இழந்துட்டோம், இதுக்கு மேலே இழக்க முடியாது, நமக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதையாவது சொல்லி மனச்சோர்வுகள் ஏற்பட்டு உடனடியாக அவர்கள் சொல்வதை கேட்டு தலையாட்டி கொண்டு போவதற்குத்தான் விரும்புவார்கள் என்கிற நிலையில இந்த நிமிடம் வரைக்கும் அசைக்க முடியாத உறுதியோடு எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும், அதை தந்தால் உடனடியாக சமாதானத்தை கடைபிடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், இல்லாவிட்டால் எங்கள் நாடு எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் சண்டையிடுவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்கிற அழுத்தமான ஒரு முடிவை தொடர்ந்து சொல்லி வருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பதை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றாக இது இருக்கிறது. ஏற்கனவே இன்றைக்கு மதிய நேரத்தில் நாம் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு ரகசிய பேச்சுவார்த்தை அமெரிக்கா நடத்தி இருக்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தைகளில் என்னவெல்லாம் நடைபெற்றது என்பதை பார்க்காத சகோதரர்கள் நம்முடைய சேனல்ல அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நடைபெற்ற பல செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் நாளை காலை இன்ஷா அல்லாஹ் கத்தாருக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கான என்ன தொடர்பு என்கிற வீடியோவை எதிர்பாருங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுப்போமாக. வாஹ்ரத் அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.